நடப்பு நிகழ்வுகள் 16/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காப்பீடுகள் இன்சூரன்ஸ் போடுறோம்ல, அதுக்கான ஜிஎஸ்டி போடுவாங்கல்ல, அந்த ஜிஎஸ்டி வந்து ரேட்டை குறைக்க சொல்லி சட்டசபையில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எதிர்த்து தரப்பில் இருக்கிறவங்களும் வாதம் பண்ணாங்க அதை குறைக்கணும் அப்படின்னு. அதனால வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து டெல்லியில் 54 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட நடந்தது. நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்தது. அப்போ வந்து ஒரு குழு நியமனம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லப்போனா, அதோட தலைவர் யாரு, சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்னு தலைவரை நியமனம் பண்ணிடுறாங்க. இவர் யாருன்னு கேட்டால் பீகாரோட துணை முதலமைச்சர். அவரோட தலைமையில அந்த குழு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த குழு எத்தனை பேர்னா 13 பேர் கொண்ட குழு. அந்த குழு யாருக்கிறா, 13 பேர் கொண்ட குழுக்கிறாங்க. அவர் தலைவர் யாரு, சாம்ராஜ் சௌத்ரி. டெல்லியில் 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் இது ஒரு முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த ஜிஎஸ்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க. அது எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அந்த அறிக்கை கேட்டால் அக்டோபர் மாதம் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அக்டோபர் சப்மிட் பண்ண உடனே அது எப்போ நடைமுறை பண்ணால் நவம்பர் மாதம் நடைமுறைக்கு வரும்.